நிலத்தை வைத்திருப்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கணுமா? நிலம் வீடு வாங்கணுமா? 6 வெற்றிலை போதுமே. சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா? நிலம் வீடு வாங்குவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்படுகிறதா? வாங்கிய நிலத்தை விற்பதற்கு பரிகாரம் உள்ளதா? இவைகள் அனைத்தையும் பற்றி முன்னோர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். நிலம் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்கலாம். ஆனாலும் அது எளிதில் கைகூடாமலேயே இழுபறையில் இருக்கும். இப்படி வீடு வாங்க முடியாவிட்டாலும் அல்லது வாங்கிய நிலத்தில் சிக்கல் என்றாலும் எளிய பரிகாரங்களை செய்வதால் நிலம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். நிலம் வீடு பிரச்சனை என்றாலே செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுளான முருக பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வரலாம். முருகனுக்கு வீட்டிலேயே வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம். இதற்கு முருக பெருமானின் போட்டோவை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படியாக வைக்க வேண்டும். பிறகு 6 பசுமையான வெற்றிலைகளை அழுக்காகவோ கிழிந்ததாகவோ இல்லாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலும் காம்புகளை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு வெற்றிலைகளின் நுனியில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். ஒரு தாம்பூல தட்டில் 6 வெற்றிலைகளையும் வட்ட வடிவில் வைக்கவும். அதன் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்த அகல் விளக்கினை வைக்க வேண்டும். அகல் விளக்கை தொடும்படியாக இருக்க வேண்டும். விளக்கில் வெண்திரியிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக எடுத்து வைத்திருக்கும் 6 வெற்றிலை காம்புகளையும் இந்த தீபத்தில் வைத்து எண்ணெயிலேயே போட்டுவிட்டு இறுதியாக தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்போது தீபத்தில் போடப்பட்ட வெற்றிலை காம்புகளும் தீபம் அடியில் வைக்கப்பட்டுள்ள 6 வெற்றிலைகளும் சேர்ந்து சூடாகும் போது நல்ல மனம் வீடு முழுவதும் பரவும். வெற்றிலை தீபம் ஏற்றி வணங்கியதால் முருக பெருமான் மனம் மகிழ்ந்து உங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவார். இதுபோல் 9 வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் சொந்த வீடு உள்ளிட்ட நிலம் தொடர்பான அத்தனை பிரச்சனையும் நீங்கும். அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று 1 அல்லது 6 விளக்குகள் போட்டு தீபம் ஏற்றி வந்தாலும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் விரைவில் உண்டாகும். செவ்வாய்க்கிழமையில் காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் இந்த வெற்றிலை விளக்கு ஏற்றலாம். அதே போல பகல் 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஓரையிலும் அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஓரையிலும் வெற்றிலை விளக்கேற்றலாம். அதே போல தினந்தோறும் வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போடுபவர்களுக்கு நிலவசியம் நிச்சயம் உண்டாகும் என்பார்கள். அதே போல கடலை கிழங்கு வகைகள் போன்றவற்றை தானம் செய்து வந்தாலும் நிலம் எளிதில் வாங்க முடியும். அதே போல நிலத்தை நல்ல விலைக்கு விற்க வேண்டுமானால் அல்லது விற்பதில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேண்டுமானால் இதற்கும் ஒரு எளிய பரிகாரம் உள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் விற்க வேண்டிய உங்களது நிலத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் 1 ரூபாய் நாணயங்களையும் 6 வைத்து மூட்டையாக கட்டி பூஜை அறையில் உள்ள முருக பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமையோ அல்லது பௌர்ணமி நாளிலோ இந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று மூட்டையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயங்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்திவிட்டு மூட்டையில் உள்ள மண்ணையும் மஞ்சள் துணியையும் கடலில் கரைத்துவிட்டு வர வேண்டும். இப்படி செய்வதால் நிலத்தை நல்ல விலைக்கு விற்கலாம். விற்பதில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் விலகிவிடும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.